உண்ணக்கூடிய உணவுகள் தயார் செய்வதிலும் சரி, உற்பத்தி செய்வதும் சரி, எப்படி நம்ம உணவை அமிர்தமாக தயார் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், பயிற்சி எடுத்தாலும், இறைவன் நம் பக்கம் இருக்க வேண்டும். நம் கைகள் இறைவனிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல உணவை உற்பத்தி செய்ய முடியும், சமையல் செய்ய முடியும், உருவாக்க முடியும், பிறருக்கு அதை அமிர்தமாக நாம் கொடுக்க முடியும். இது இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் வேண்டும். நல்ல எண்ணம், நல்ல மனது, நன்றி கட்டத்தனம் இருக்கக்கூடாது, நன்றி உள்ளத்தனம் இருக்க வேண்டும். இத்தனையும் இருந்தால்தான் இறைவனிடம் நாம் இயற்கையாக ஆசீர்வாதம் கிடைக்கும், பெற்று வருவோம். பயிற்சிகளில்